Hello viewers, welcome செய்யலாம் Agmal போடுது. இன்னைக்கு நம்ம இண்டோ சைனீஸ் ஷெஸ்வான் சாஸ் தாங்க செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடல் இது கூடலாம் வந்து இந்த சோஸ் போட்டு செய்யக்குள்ள ரொம்பவே வந்து டேஸ்டியான ஒரு டிஷ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எப்படி செய்யத்தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 60 கிராம் இருக்கும் வரமிளகாய் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து நம்ம நல்லா வெதப்பான தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா நம்ம வந்து தண்ணி நிறைய இதில் முழுது வரைக்கும் போட்டுட்டு ஊற வைக்கணும். நல்லா இது ஊறின பிறகு இந்த தண்ணி எல்லாமே நம்ம வடிகட்டிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நான் அடுப்பில் பேன் வச்சு ஒரு 100 மில்லி இருக்கும் குக்கிங் ஆயில் போட்டுவிட்டேன். நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நான் வந்து பொடியாக நறுக்கின 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் பூண்டுக்கு நல்லா போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூனு இஞ்சி இதுக்கும் நல்லா பொடியாகவே வந்து நறுக்கிட்டேன். இது ரொம்ப வந்து செவரை வந்து நம்ம வந்து வதக்கக்கூடாது. இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வரமிளகா பேஸ்ட்டுக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லாவே வந்து நம்ம வந்து வதக்கணும். ஒரு 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு மூடி போட்டு நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், நான் ஒரு 6 நிமிஷத்துக்கு இதுக்கு வேக விட்டுருந்தேன். எண்ணெய்லாம் நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துச்சு. அந்த பச்சையாக இருந்த வாசனையும் வந்து போயிடுச்சு வரமிளகாவில். இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் டமாட்டோ கெச்சப், ஒயிட் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து அதிகமாக வந்து நம்ம தண்ணி போடக்கூடாது. ஒரு 50 மில்லுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்து சிம்மில் வச்சு இதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும் மூடி போட்டு. அப்பப்போ நடுவில் கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமையும் பார்த்துங்க. பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டோம். எண்ணெய் எல்லாமே நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி போட்டு இதுக்கு அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியே விட்டுருந்தோம். இந்த மாதிரி செய்யக்குள்ள இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து வைக்கக்குள்ள நல்லாவே வந்து கெடாமல் நல்லா இருக்கும். இதில் எண்ணெயும் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கெடாமல் இருக்கிறதுக்கு. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியே வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் யூ ஃபுட்.